வணக்கம். ராஜேஸ்வரி நரேன் கிச்சன்லேருந்து பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு கொல்லிமலையில் இருக்கிற மாற்று பெரியவங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும். இப்போ மாற்று பெரியனை வந்து குலதெய்வமாக நினைக்கிறாங்க. அவர் கொல்லிமலையில் இருக்கிறாரு. அவர் வரலாறு குறிப்புகள்லேருந்து எப்படி மாற்று பெரியன் வந்தாருன்னு சொல்கிறேன். இப்போ காசியிலேருந்து சிவபெருமான் தெற்கு நோக்கி வராரு. அப்போ சிவபெருமான காணோம். அங்க அன்னகாமாட்சியா மாறிடுறாங்க. அன்னபூரணி என்ன பண்றாங்க, அன்னகாமாட்சியா போய் வராங்க, தேடிட்டு வராங்க. அப்போ மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, என் தங்கச்சி பார்த்து எங்கம்மா போறீங்க தனியான்னு கேட்கும்போது, இது மாதிரி இந்த கணவரை வந்து ஈசனை காணோம், அதனால போய் பார்க்க போறேன்னு சொல்றாங்க. நானும் துணைக்கு வரேம்மா அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்துட்டு இருக்கும்போது கொல்லிமலைன்னு ஒரு இடத்துக்கு வரும்போது, அவங்க அம்மா நீ மலைக்கு ஏற வேணாம், நீ இங்கே கீழே கிராமத்துல நீ தங்கிக்கோ, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்றாரு. 8 குன்றுல போய் இருக்கிறாரு. 8 குன்று ஆட்டங்கண்டு எடுத்து மகாவிஷ்ணு ஏறும்போது, 9வது குன்றுல ஏறும்போது அது மாச்சின்ற குன்று. அது மேல ஏறினோன்னே அது அப்படியே நின்றுச்சு. அப்போ அங்க உள்ள மக்கள்லாம் இது ரொம்ப இடையர்கள்லாம் மாடு மேய்க்கிறவங்களாம் இது ரொம்ப அன்பு செலுத்தணும்னு அங்கேயே இருந்துறாங்க. பெரியண்ணா பெரியன்னு கூப்பிடுறாங்க. அதெல்லாம் மாசி பெரியன்னு வந்தாருன்னு வரலாறு சொல்லி, இன்னொரு வரலாறு என்ன பண்றாங்க, வயலுச்சுட்டுப்பாளையம்னு ஒரு அந்த உப்பிலியபுரத்துல இருக்க ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பெரியசாமின்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவங்களுடைய தங்க வந்து அன்னபூரணி. அவங்க 2 தங்கச்சியும் அன்னகாமாட்சியா இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அந்த கிராமத்துல இருக்கும்போது, அந்த மாந்திரீகம் பண்ற ஒருத்தர் மந்திரவாதி இருக்கான் அந்த கிராமத்துல. அவங்க வந்து அந்த ஊர் மக்கள் இருக்க கால்நடையெல்லாம் எடுத்து பூஜைக்கு போட்டு பூஜைக்கு வச்சுக்கிறோம். ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் இந்த பெரியசாமின்றவருடைய ஒரு மாட்டை எடுத்துட்டு போய் அவர் வந்து எரிச்சுறாரு மந்திரவாதி. அப்போ வந்து ரொம்ப கோவம் அடைந்து இந்த பெரியசாமி என்ன செய்றாரு, அவருடைய தீய சக்தியெல்லாம் அழிச்சிட்டு அவரை எரிச்சுறாரு. அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப இதா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த மாந்திரீக செய்றத பத்தி உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க மாந்திரீகத்துல அ கை சேர்ந்தவங்க. அவங்க என்ன பண்றாங்க, கெட்டதுக்கு நம்ம செய்யக்கூடாது. நல்லதுக்கு நம்ம உறுதுணையா செஞ்சு செய்வன வைக்கிறவங்க. அதெல்லாம் நம்புனவங்க நம்பலாம். நம்பாதவங்க நம்ப வேணாம். இந்த மாரி செய்வன வச்சு அந்த குடும்பமே இதா போயிடுச்சு. அத வந்து எடுத்து ஓட்டுறதுக்காக அவங்க செய்வன வச்சிருக்காங்க. அவங்க வந்து அந்த குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ அவங்க குடும்பம் அவங்க அவங்களுடைய வம்சம்லாம் வந்து ரொம்ப அழுவதுனால, இப்ப அந்த மாந்திரீகம் செஞ்சவங்க அந்த அந்த ஆள் வந்து அந்த குடும்பமே இல்லாம போயிடுச்சு. அதனால அந்த மாந்திரீகத்த வந்து அ தெரிஞ்சா அது நல்லதுக்கு தான் அத பயன்படுத்தணும். கெட்டதுக்கு பயன்படுத்தி ஒருத்தர் அந்த குடும்பத்த வந்து நம்ம அழிக்கக்கூடாதுன்னு உங்கள தெரிவிக்கிறேன். 2வது இந்த பெரியசாமி என்ன பண்றாரு, ரொம்ப கோவமுற்று அவர் அழிச்ச பிறகு நேரா அந்த மலை உச்சிக்கு போயிறாரு. மாசி குகை அந்த குன்றுல போய் உட்காந்து அவர் வந்து அங்கேயே தியானம் பண்றாரு. அப்போ வந்து அந்த ஊர் மக்கள்லாம் அங்க ஒரு மந்திரவாதி தொல்லை குடுத்துருக்கும்போது அந்த ஊர் மக்கள்லாம் காப்பாத்துறாரு. வந்து அ ரொம்ப மக்கள்லாம் சந்தோஷம் அடைஞ்சு அவர அங்கேயே பெரியண்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதான் மாற்று பெரியன்னு வந்துருச்சு. இங்க வந்து நீர்வீழ்ச்சிலாம் கொல்லிமலைன்னு சொல்லும்போதே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, அந்த இயற்கை சூழ்நிலை உங்களுக்கு நீர்வீழ்ச்சிகள். இப்ப மாசிலா நீர்வீழ்ச்சி இருக்குது. ஆகாய கங்கைன்னு நீர்வீழ்ச்சி இருக்கு. அததான் உங்களுக்கு நினைப்பு வரும். அங்க மிளகு, பலாப்பழம், இயற்கை சூழ்நிலை எல்லாம் இருக்கும். உங்களுக்கு 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 வசதி வாய்ப்புகள், சூழ்நிலைக்கு தான் நீங்க மாற்று பெரியண்ணன் கோயில பாருங்க. இதோட தொடர்ச்சிய வந்து இந்த காணொளியில உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். அ எல்லாரும் நல்லா இருப்போம். நீங்க மாற்றுத்திறனாளிய பாருங்க. அடுத்த காணொளிய நீங்க பாருங்க. நன்றி.